சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. நாகாலாந்து ஆளுநராக பதவி பிரமாணம் ஏற்கிறாரா பன்னீர்செல்வம்? வெளியான தகவலால் அதிமுகவின் நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமியும் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதை பற்றியான தகவலை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். நாகாலாந்தின் ஆளுநர் பதவி தற்பொழுது காலாவதியாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் தமிழகத்தில் இருந்து ஒருவரை நியமனம் செய்தால் தமிழகத்தில் பாஜகவின் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கக்கூடும். அது மட்டுமல்ல, அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜக தற்பொழுது அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருப்பதன் காரணமாகவும் தற்பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் எடப்பாடி பழனிசாமியும் மோடியும் தற்பொழுது அனைத்து ஆலோசனைகளையும் நடத்தி வந்தனர். இறுதியாக பன்னீர்செல்வம் அவர்கள் அரசியலிலிருந்து விலகினால் மட்டும்தான் அதிமுகவின் தொண்டர்கள் முழுமையாக எடப்பாடிக்கு கட்டுப்படுவார்கள் என்று கூறி நாகாலாந்து ஆளுநர் பதவி தற்பொழுது காலியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பதவியில் பன்னீர்செல்வத்தை நியமனம் செய்யலாமா என்று பாஜகவின் நிர்வாகிகளுடன் ஆலோசனையும் நடத்தப்பட்டு வருகிறது. பாஜகவின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் பன்னீர்செல்வம் அவர்களது பெயர் இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் பன்னீர்செல்வம் அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவித்துவிட்டால் தமிழகத்தில் இருந்து இரண்டாவது நபராக ஆளுநராக கிட்டத்தட்ட நாகாலாந்தின் ஆளுநராக பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பேற்பார். இதற்கு பன்னீர்செல்வம் அவர்கள் சம்மதம் தெரிவிப்பாரா என்பது கேள்விக்குறிதான். இதற்கு முன்பாகவே தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு ஆளுநராக ஓபிஎஸ் அவர்கள் நியமனம் செய்ய போகிறார் என்ற தகவலும் வந்தது. ஆனால் அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் மறுப்பு தெரிவித்துவிட்டார். பாஜக கூட்டணியில் இருந்தபோதே மறுப்பு தெரிவித்த ஓபிஎஸ் அவர்கள் தற்பொழுது நாகாலாந்து ஆளுநராக ஓபிஎஸ் அவர்களது பெயர் இடம்பெறக்கூடிய நிலையில் அதற்கும் ஓபிஎஸ் அவர்கள் மறுப்பு தெரிவிப்பாரா அல்லது ஆதரவுகளை கொடுத்து தமிழக அரசியலிலிருந்து முழுமையாக விலகுவாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டர்களை தற்பொழுது ஒருங்கிணைக்க முயற்சியில்தான் பாஜக ஈடுபட்டுள்ளது. அதற்காக ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆளுநர் பதவி கொடுப்பது பாஜகவின் திட்டமா? இதற்கு ஓபிஎஸ் அவர்கள் சரி கூறலாமா அல்லது ஆளுநர் பதவி வேண்டாம் என்று கூறி தமிழகத்தில் புதிய கட்சியே அவர் தொடங்கியதை வளர்ச்சியடைய வைக்கலாமா என்பதை கூறுங்கள்.